பருப்பு போலி ஈஸியான மெத்தடில் டேஸ்ட்டாக பண்ணுறது எப்படின்னு சொல்லி தரட்டா? ஒரு பவுலில் 3 கப்பு மைதா, கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சோல உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் ஆயில் போட்டு இன்னும் நல்லா பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போது 2 மணி நேரம் ஊற வச்ச 1/4 கப் கடலைப்பருப்பை ஒரு குக்கரில் போட்டு அதை நல்லா வேக வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அது கூட கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறமா அதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஊற வச்ச மாவு இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அதை ஒரு உருண்டை எடுத்து ஒரு வாழை இலையில லேசாக தட்டி அதுக்கு நடுவில் நம்ம இந்த உருண்டையை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி திரும்பவும் தட்டி நல்லா கையை வச்சே அழுத்தி அழுத்தி நல்லா விரிச்சு விட்டுறணும். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணி மிதமான சூட்டில் இதை போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டான போலி ரெடி. நீங்களும் இந்த போலி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் தேங்காய் போலி பண்ணுறது எப்படின்னு சொல்லித்தரேன். டாட்டா.